ஆஷா, accredited social health activists, அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். நான் இந்த திட்டத்தை தொடங்கிய பொழுது ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்த திட்டத்தை அந்த மாநிலத்திலே தொடங்கி, இந்த திட்டம் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். ஒரு பக்கம் ஆஷாக்கள், மற்றொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ் வாஸ் an integral part of the National Rural Health Mission. அது இல்லாமல் அப்போ நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் எதுவும் கிடையாது. மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க, செவிலியர்களும் இருக்க மாட்டாங்க, கருவிகள் இருக்காது, உபகரணங்கள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன சிரிஞ்சு வாங்கணும்னா, பிஹெச்சியில சிரிஞ்சு வாங்கணும்னா எழுதி போட்டு இண்டென்ட் எழுதி போடணும். இந்த இண்டென்ட் வந்து சிஹெச்சிக்கு போவோம், அங்க இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஸ்டேட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், அங்க இருந்து அப்புறம் செக்ரட்டரிக்கு போயிட்டு அனுமதி வாங்கி வரதுக்குள்ள 3 மாசம். அது வருமா வராதான்னு தெரியாது. அந்த பிஹெச்சியில என்ன வேணும்னு தெரியாது. அந்த பிஹெச்சிக்கு இன்ஜெக்ஷன் கேட்டா டிவி வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா டிவில தான் அதிக கமிஷன் வரும். இப்படியெல்லாம் பல சூழல் இருந்தது. எல்லாத்தையும் மாத்தி டெல்லியில ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சா நேரடியா பிஹெச்சிக்கு போயிடும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய விஷயம். அந்த பிஹெச்சியில என்ன வேணுமோ அந்த டாக்டர் ஒரு டீம் இருக்கும், ஆடிட் டீம் இருக்கும், அவங்க கோரிக்கைகள் என்ன ஒரு டீம். அந்த டீம் பிஹெச்சியில சிரிஞ்சு வேணுமா, ஸ்டெரிலைசர் வேணுமா, ஆட்டோகிளேவ் வேணுமா, என்ன வேணும் அது. இந்த ஆஷா ஸ்கீம்ல ஆஷாவுடைய வேலை அந்த கிராமத்தினுடைய மருமகள். ஆஷா அந்த கிராமத்தினுடைய மருமகள். அதான் 10வது குறைஞ்சு படிச்சிருக்கணும். ஏன்னா ஆஷா நியமனம் பண்ணிட்டு மகளா போயிடும். அதனால அந்த கிராமத்துடைய மருமகளா இருக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் கொடுத்து அங்க இருக்கிற பெண்களுடைய குறிப்பாக பேறுகாலத்துல அவங்களுடைய ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை மாசம் அவங்களை கூட்டிட்டு போகணும், இம்யூனைசேஷன் கூட்டிட்டு போகணும், தைரியம் சொல்லணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும், அயர்ன் டேப்லெட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணணும். அவங்க கிட்ட இந்த சின்ன மாத்திரைகள், தலைவலி, சாதாரண வேதி, அந்த மாதிரி மாத்திரை தான் இருக்கும். அது இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு இம்யூனைசேஷன் எத்தனை கூட்டிட்டு போகணும் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆஷா. இந்த பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ற டைம்ல வந்து ஆஷா கூடவே தங்கணும், இந்த அம்மா கூட தங்கணும். தங்கி இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து புடவை, சாரி, புடவை வாங்கி கொடுத்து கூட ஃபண்ட்ஸ் கொடுத்துடணும். ஏன்னா புடவை அழுக்காயிடுச்சுன்னா புடவை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை பத்திரமா திருப்பி வீட்டுல போய் பாதுகாப்பு. இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டத்தை கொண்டு. அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியில் போட்டு உலக அளவில் எத்தனையோ நிபுணர்கள் வந்தார்கள். அப்போ ஜெஃப்ரி சாக்ஸ்னு பொருளாதார நிபுணர், இன்னைக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க். ஒவ்வொரு 6 மாதம் வருவாரு, உலக நிபுணர்கள் அழைச்சிட்டு வருவாரு. வந்து யூபி, நார்த் ஈஸ்ட் மற்ற எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஒவ்வொரு 6 மாசம் பில்கேட்ஸ் அவரும் ஒவ்வொரு வந்து ஒரு வாரம் சுற்றி எல்லாம் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டார். அவங்க கேட்டாங்க, அவங்க தெய்வத்தா அவர்கள் கேட்டாங்க, இந்த ப்ரோக்ராம் காலமா இருக்குமான்னு. இதே கேள்விதான் பில்கேட்ஸ் அப்ப கேட்டார். சப்போஸ் நீங்க அடுத்தது வர முடியல, இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், இருக்குமான்னு சொன்னேன். நான் இருக்கிறனோ இல்லையோ, இந்த ப்ரோக்ராம் அடுத்து 20-30 ஆண்டுகள் அப்படியே போகும். அதில் அந்த அளவுக்கு அடித்தளம் உருவாக்கிட்டு போயிட்டோம். Foundation, we have laid a foundation so that this program will go on for the next 20-30 years and will transform the healthcare. இந்த திட்டம் இன்னைக்கு இந்த திட்டத்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த ஆஷா வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த 2-3 நாளா எத்தனையோ வேலை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற சூழல், அரசியல் சூழல், அது கூட்டணி, அது பேச்சுவார்த்தை, தேர்தல், எலெக்ஷன்லாம். ஆனாலும் எனக்கு இந்த 2-3 நாளா இந்த படத்துல தான் எனக்கு திருப்பி அவ்வளவு எமோஷனலா I have been involved in this program, and this movie is last 2 days I've been into this movie because I've been so emotionally bonded by this program. And இன்னைக்கு உலக அளவிலே ஒரு வெற்றி கதை, கதையில ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்றது ஆங்கிலத்தில் இந்த NRHM. அதாவது இந்தியாவின் தாய் இறப்பு விகிதம் வந்து
நான் அமைச்சரா பதவி ஏற்ற பொழுது அது வந்து கிட்டத்தட்ட 280 300 200 கூட வச்சு 300, அதாவது 1 லட்சம் பிரசவத்துல 300 பேர் இறப்பார்கள், 300 தாய்கள் இறப்பாங்க. அப்போ இன்னைக்கு 1 லட்சம் பிரசவத்துல 88 தாய்கள் தான் இறக்கின்றார்கள். அதாவது நினைச்சு பாருங்க, இந்த 20 ஆண்டுகள்ல 300ல இருந்து இன்னைக்கு 88 வந்திருக்குது. ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம்னால நம்ம தொடங்கின தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம். எவ்வளவு தாய்களை, இது வந்து 1 லட்சம் பிரசவங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 2.5 கோடி பிரசவங்கள் இருக்கு. எத்தனை தாய்கள் நம்ம இந்த திட்டத்தில் காப்பாத்திட்டு இருக்கிறோம். அதே போன்ற குழந்தை இறப்பு விகிதம் அதிகமா வந்து ஒரு நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் அதிகமா இறக்குறது, அப்புறம் 11 மாசம் வரைக்கும், அதுக்கப்புறம் 5 வருஷம் 5 3 பிரிச்சுக்கிறோம். இன்ஃபென்ட், நியோனேட்டல் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, சைல்டு மார்டாலிட்டின்னு சொல்றோம். ஜென்ரலா சேர்த்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் நான் அமைச்சராக சேர்றப்போ அது வந்து 68 இருந்தது. 1000 குழந்தைகள் பிறந்தால் 68 குழந்தைகள் இறப்பார்கள். இன்னைக்கு வந்து அது 35 குறைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இட் ஷுட் பி செலிப்ரேட்டட். திஸ் சக்சஸ் ஸ்டோரி ஷுட் பி செலிப்ரேட்டட் வேர்ல்ட் வைட். அதுக்கு மைய காரணம் ஆஷாக்கள். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4000 ஆஷாக்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ இருக்கிற அரசு வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஆஷாக்கள் அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அரசியல் அது வேற மாதிரி பண்ணிட்டு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு 10,70,70,000 ஆஷாக்கள் என்று இந்தியா முழுவதும் மிக சிறந்த வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இது வந்து திஸ் ஆஷா இஸ் பியூர்லி விமன் எம்பவர்மெண்ட். இந்த படத்துல, ஆஷா படத்துல பார்த்தா அந்த ஆஷா நம்ம சைக்கிள்ல வச்சு போவாங்க, பெருமையா இருப்பாங்க, அவ்வளோ ப்ரௌட், அந்த உணர்வுபூர்வமான வேலை செய்வாங்க. அதுல இதுதான் நான் எதிர்பார்த்தது. நான் கனவு காண்டனோ ஆஷா பத்தி அத்தனையும் இந்த படத்துல அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 பேருமே கொண்டு வந்திருக்கிறாங்க. Whatever I dreamt of how an Asha should be was 100% made in this movie. This is what I dreamt of. This Asha. நான் அமைச்சராக நேரத்தில் இந்த சுற்றி மற்ற மாநிலத்துக்கெல்லாம் போகிறப்போ, அசாம் போகிறப்போ ஒரு முறை அப்போ கொகாயின்னு அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போ ஹெல்த் மினிஸ்டர், ஹிமந்தா பிஸ்வ சர்மா ஹெல்த் மினிஸ்டர். அவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட வந்தாங்க. அந்த எலெக்ஷன் அப்போதான் முடிஞ்சது, ஜெயிச்சிட்டாங்க, எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. வந்த உடனே என்கிட்ட சொன்ன வார்த்தை, 2 பேரும் சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து, டாக்டர் சார், நாங்கள் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சதே உங்களால தான், இந்த ஆஷாவால தான் எலெக்ஷனே ஜெயிச்சோம், அசாம் எலெக்ஷன் ஜெயிச்சோம் ஆஷாவால தான். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வார்த்தை. இப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரௌட் ஆஷா. அப்போ அசாம் ஆஷா கொடை வச்சு, அம்பரலா கொடை வச்சுக்கிட்டு, ஒரு புடவை பிங்க் கலர் நினைக்கிறாங்க, புடவை போட்டு கொடை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க, அவ்வளோ ப்ரௌடா. ஸோ இது வந்து இட் இஸ் பியூர்லி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் கான்செப்ட். வாட் தே கிவ் பேக் டு த சொசைட்டி, how much difference they could make. This is what happened. And ஆஷாக்களுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து WHO's ஸ்பெஷல் குளோபல் ஹெல்த் அவார்ட் 2022 கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த கொரோனா டைம்ல ஆஷாக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க பணியாற்றினார்கள். ஸோ இதை அதாவது சொல்லணும். ஆனா உங்களுக்கு அது தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அது உணர்வுபூர்வமாக புரியுது. எனக்குள்ள அது ஒரு பெரிய எமோஷன்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்குது. ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி. அண்ட் so many success stories இருக்கு. இப்போ இன்னொன்று ஸ்மோக்கிங், புகையிலை பொருட்கள், அது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் ஏரியாஸ். அதுவும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி. நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய தயாரிப்பாளர் கலைப்புலி அவர்களுக்கு தெரியும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா தியேட்டர் உள்ள போனா இன்டர்வல் டைம்ல வெளியில காரிடர்ல உள்ள எல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு ஒரே புகையா இருக்கும், வெளியில காரிடர் போக முடியாது. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ஸ்மோக்கிங் கிடையாது, எங்கேயுமே ஸ்மோக் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கோம், பக்கத்துல வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்களாம். இன்னைக்கு நோ ப்ராப்ளம்.
எங்க இன்னைக்கு ட்ரெயின்ல போறோம், there's no smoking. பஸ்ல எங்கேயும் இல்லை, மால்ல எங்கேயும் கிடையாது, ஆபீஸ்ல எங்கேயுமே கிடையாது. ஏன்? பார்ல எங்கேயும் கிடையாது. பார்ல போய் குடிக்கிறாங்க, அங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பார்ல வந்து அந்த சர்வ் பண்றாங்கல்ல பார் டெண்டர்ஸ், they have a right to have a smoke free atmosphere, smoke free workplace. Bartenders have the right to have a smoke free workplace. அதனால ஸோ இதெல்லாம் நம்ம தைரியமா கொண்டு வந்து, இதெல்லாம் சாதாரணமா கொண்டு வர முடியாது. எனக்கு ஏதோ இப்ப பண்ணாலும் கஷ்டம். இப்ப நான் அமைச்சரா இருந்தேன்னா அது பண்ண முடியுமா தெரியல எனக்கு. பட் ஆனா அன்னைக்கு எனக்கு 35 வயசு, சரி என்ன பார்த்துக்கலாம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பிக்டரல் வார்னிங் ஆன் டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ், எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள், பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட்ல 60%, 80% அந்த வார்னிங்ஸ், பீடியில வார்னிங்ஸ், இதெல்லாம் பண்றதுன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும். தனியா இருந்த, ஆனா எனக்கு பெரிய சப்போர்ட் யாருன்னா மன்மோகன் சிங் முன்னாள் முதல்வர். அவர் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. மன்மோகன் சிங் இல்லைன்னா இந்த எதுவுமே வந்திருக்காரு. அவ்வளவு தைரியம் கொடுத்தாரு எனக்கு.